சில டைம் நம்ம நமக்காக செய்யணும்னு நினைக்கும்போது முடியாது. ஆனா பசங்களுக்கு செய்யணும்னு நினைக்கும்போது எங்கேருந்து தான் வரும்னு தெரியல அந்த எனர்ஜி. ஒண்ணொன்னும் பார்த்து பார்த்து செய்வேன். என் அம்மா இப்ப பார்த்தா கூட சிரிப்பாங்க. என் அம்மா வீட்ல வந்து நான் ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. என் அப்பாக்கு டீ வேணும் காலையில அப்டின்னா கூட, என் தங்கச்சிய தான் எழுப்பி கேட்பாங்க. என்னை எழுப்பவே மாட்டாங்க. இப்ப பார்த்தா கூட என் அப்பா வந்து "என் பொண்ணா இது இவ்ளோ வேலை பாக்குது" அப்படின்னு நெனைப்பாரு. என் மாமியார் கூட என்ன வந்து இந்த வேலை செய்யுமா, அந்த வேலை செய்யுமான்னு சொன்னதே கிடையாது. அது என்னமோ தெரியல, எனக்காகவே அப்படி தோணுதுன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு என் பெரிய பொண்ணு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போனதுக்கு அப்புறமா தான் நான் ஒண்ணு ஒண்ணா பார்த்து பார்த்து அவளுக்காக சமைக்க கத்துக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்ட பார்த்துக்கிறது, சமைக்கிறது எல்லாமே என் மாமியார் தான். காலையில ஆஃபீஸ் போயிட்டு ஈவினிங் வந்தா டின்னர் ரெடியா இருக்கும். ஸோ சாப்பிட்டுட்டு அப்படியே பசங்களோட விளையாட்டு படுத்துருவேன். பட் எப்போ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சோ, அதுலேருந்து மேக்ஸிமம் காலையிலேயே நான் வந்து லஞ்சு, பிரேக்ஃபாஸ்ட், ஸ்நாக்ஸ், ஜூஸ்ன்னு எல்லாத்தையும் முடிச்சு வச்சுருவேன். அதுக்கப்புறம் ஸ்கூல்லேருந்து பசங்க வருவாங்க. அப்புறம் மிஷினில் துணி போடுறது எல்லாமே அவங்க பார்த்துப்பாங்க. நிறைய பேர் கேட்குறீங்க எப்படி மேனேஜ் பண்ணுறீங்கன்னு. இப்படி தான் நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டுருக்கோம். இன்றைக்கும் அப்படி தான் காலையில எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு ஒரு வழியாக ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். டாட்டா.